சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் #1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அதிமுக கூட்டணியில் பாஜக இருப்பதன் காரணமாக விசிக அதிமுக கூட்டணிக்கு போக முடியாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். 2 நாளைக்கு முன்னாடி திமுக கூட்டணி பலமா இருக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். மாறி மாறி தலைவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. என்ன பார்கெனிங் பண்றாரா தலைவர்? அப்படிலாம் பார்கெனிங் பண்ணி தான் விடுதலை சிறுத்தைகள் அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அதிமுகவுடன் கூட்டணிக்கான சிக்னலோ இல்ல ஒரு காம்ப்ரமைஷனோ செய்யவே இல்லை. ஓகே, நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அதிமுக பாஜக கூட்டணி உருவானால் திராவிட இயக்கம் ஒன்று அழிஞ்சு போயின்ற அக்கறையில் சொன்ன செய்தி தான் ஒழிய நாங்க அதிமுக கூட்டணி போற செய்தி கிடையாது. சரி, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல அதிமுக பாஜக கூட்டணியில அப்போ நீங்க அதிமுக கூட்டணிக்கு போயிருக்கலாம் இல்லையா? நீங்க அப்ப வலிமைப்படுத்திருக்கலாம் இல்லையா ஒரு திராவிட இயக்கத்தை? ஏங்க, நாங்க ஒரு கூட்டணியில் இருக்க போய் இப்படி போக முடியும்? உங்க தலைவருக்கு இந்து மதத்தின் மீது, இந்து கடவுள் மீது நம்பிக்கை இருக்கா? தலைவருக்கு நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இல்ல. சமீபத்துல பழனி கோயிலுக்கு போனீங்க, சமீபத்துல அண்ணாமலையார் கோயிலுக்கு போறீங்க, இப்போ திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போறீங்க. கடவுள் நம்பிக்கை தலைவருக்கு இல்ல, அப்படி எதுக்கு கோயிலுக்கு போகணும் தான் நான் கேக்குறேன். அது என்னங்க, நீங்க என்னங்க கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா கோயிலுக்கு போக கூடாதா? தென் மாவட்டத்தில் அரசியல் செய்யும் நோக்கத்தோடு தான் வந்தாங்க. பெரிய தோல்வி அடைஞ்சிருக்காங்க பாஜக. இதை நான் அப்பட்டம் சொல்ல முடியும், உண்மையை சொல்றேன். பொய்யெல்லாம் சொல்லி டிக்கெட்ல சொல்லல. மதுரை மக்கள் 5000 பேர் கூட கொடுத்தது இல்லைங்க. இது பிஜேபி முன்னணி பொறுப்பாளர் என்னிடம் சொன்ன தகவல். விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் திருச்சியில் ஒரு பெரிய பேரணி. எந்த சோசியல் மீடியாவும் எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா காட்டல எங்களை. பிரதமர் பதவிக்கு தான் குறி வைக்கணும்னு ஒரு ஸ்பீச்சை தலைவர் பேசியிருந்தாரு. பிரதமர் கனவுக்கு போயிட்டாரா தலைவர்? நீங்க கனவு காணும் போதோ இல்ல மற்றதை நினைக்கும் போதோ பெருசா நினைக்கிறேங்க. இதுதான் யதார்த்தம். நமக்கு பொது தொகுதியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எப்படி பிரதமர் தொகுதியில யாருக்கு தரல? இந்த கேள்விக்கு பொது தொகுதி யாருக்கு தரல? ஆதரணையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு விசிகாவின் இளைஞரணி செயலாளர் திருமிகு மாலின் அவர்கள் உள்ளார். வணக்கம் மாலின் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அதாவது அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிடுச்சு. ஸோ அதனால அதிமுக கூட்டணியில் பாஜக இருப்பதன் காரணமாக விசிக அதிமுக கூட்டணிக்கு போக முடியாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். 2 நாளைக்கு முன்னாடி திமுக கூட்டணி பலமா இருக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். மாறி மாறி தலைவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. என்ன பார்கெனிங் பண்றாரா தலைவர்? அதாவது திமுக கூட்டணியில் அதிக சீட்டு வாங்கணுங்கிறதுக்காக நான் அதிமுக கூட்டணிக்கு போயிடுவேன், அதிமுக கூட்டணிக்கு போறதுக்கு ஒரே ஒரு பிரச்சனையா இருப்பது பாஜக தான் அப்படின்னு அங்க ஒரு ஸ்டேட்மெண்ட். அதிமுகவை காட்டுறதுக்காக திமுக கூட்டணி பலமா இருக்குன்னு சொல்றதுக்காக இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட். பார்கெனிங் தலைவர் இப்போ ஆரம்பிச்சிட்டாரா என்ன? அப்படிலாம் பார்கெனிங் பண்ணி தான் விடுதலை சிறுத்தைகள் அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் விடுதலை சிறுத்தை கட்சி பாஜகவோடும் பாமகவோடும் கூட்டணி கிடையாது அப்படின்ட்டு ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுத்திருக்கோம். சரி, அந்த அரசியல் நிலைப்பாட பத்திரிகையாளர் சந்திப்புல பத்திரிகையாளர் கேள்வி எழுப்பும் போது உங்களை அதிமுகவினுடைய தலைவர்கள் வரவேற்கிறாங்க, கூப்பிடுறாங்களே, நீங்க அந்த கூட்டணிக்கு போவீங்களான்னு கேட்கும்போது அந்த மறுத்திருக்கான ஒரு கேள்வி சொல்றாரு. பாஜக இருக்கும்போது நாங்க எப்படி போக முடியும்? ஒரு கேள்விக்கான பதில் தான் ஒழிய சரி அதுவே நிரந்தரம் கிடையாது. அதாவது பாஜக கழட்டி விட்டாங்கன்னா நீங்க அதிமுக கூட போயிருவீங்கன்னு எடுத்துக்கலாம்ல. அப்படியே எடுத்துக்கிறீங்க. அப்படிதான், அதுக்காக தான் பதில். அப்படிலாம் கிடையாது. ஒரு விஷயம் என்னன்னா, விடுதலை சிறுத்தை இருக்கின்ற இந்த கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வலிமையா வலுவா இருக்கு. சரி, இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுல உறுதியாவும் இருக்கும். இன்னொரு கேள்வி கேட்கும் போதுதான் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்க, சரி, அது தமிழக மக்களுக்கும் திராவிட இயக்கத்துக்கும் நல்லா இருக்காது அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாரு. சரி, இது அதிமுகவுடைய தொண்டர்களுக்கு சொல்ற பதில் தான் ஒழிய கூட்டணிக்கான பதில் கிடையாது. சரி, புரியுதுங்களா? இன்னொரு விஷயம், நாங்க ஒரு கூட்டணிக்குள்ள இருக்கோம். அப்ப அந்த கூட்டணிக்குள்ள இருக்கும்போது எங்களுடைய நிலைப்பாடு தெளிவா வச்சிருக்கோம். என்ன நிலைப்பாடு? 2026 திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தொடரும், இந்த கூட்டணி இருக்குங்கிறோம். சரி, அப்படி நீங்க சொல்றத பாருங்க. எலெக்ஷனுக்கு 1 வருஷம் இருக்கு, 10 மாசம் இருக்கு, அதுக்கு முன்னாடியே அதிமுக கூட்டணியில் தொடர்வோங்கிறீங்க. அப்படி அரசியல்ல எது வேணுமானாலும் நடக்கலாம் இல்லையா? அப்படிலாம் நீங்க பாத்தீங்கன்னா விஜய் புத்தகம் அம்பேத்கருடைய எல்லோருக்கும் தலைவர் அம்பேத்கர் புத்தகம் வெளியிட்டாங்க, போய் நாங்க நிக்க தெரியாதா? ஏன் போகலாங்க? திமுக கொடுத்த அழுத்தம் அதனால போல. அப்படி கிடையாதுங்க, அப்படிலாம் கிடையாது. திமுக அழுத்தம் கொடுக்கல, தலைவர் அந்த விஜய் நிகழ்ச்சியில கலந்துக்க கூடாது, திமுக உங்களுக்கு அழுத்தமே கொடுக்கல, தலைவர் எடுத்த முடிவு தான் அது. ஆமாங்க. ஒரு விஷயம் என்னன்னா, எங்க கட்சியினுடைய அன்றைக்கு துணை பொதுச்செயலாளர் ஆதவர் இந்த நிகழ்ச்சி கலந்துக்கிட்டாரு. தலைவர் கலந்துக்கலன்னா அங்க கட்சியினுடைய பிரதிநிதியா ஒருத்தர் கலந்துக்கிட்டாருல, அவ்வளவுதான். கட்சியே கலந்துக்கலன்னு சொன்னோம். நாங்க விடுதலை சிறை கலந்து சொன்னோம். அந்த கட்சியினுடைய பிரதிநிதி தான் மேடையில தமிழ்நாட்டுல மன்னராட்சி இருக்கு அப்படின்னு பேசினாரு. அதுதான் நடவடிக்கை எடுத்தோம்ல. சஸ்பெண்ட் பண்ணீங்க, அப்புறம் அவராவே கட்சியை விட்டு போயிட்டு போறாரு.
கட்சி நடவடிக்கை எடுத்தா கட்சியினுடைய தலைமை கட்டுப்பட்டு ஒரு தலைமைக்கின் சொல்லுக்கீழ் நடைமுறைப்படுத்துறது தான் கட்சியினுடைய 2ஆம் கட்டராக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், எல்லாருடைய வழிமுறை. சரி, அதை மீறி தலைமைக்கு மீறி ஒரு நீங்க அறிக்கை விடும்போது தானே உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுது. புரியுது உங்களுக்கு? அது வந்து அதுக்குள்ள போக தேவையில்லை. நாம என்ன சொல்றோம்னா, கட்சி தலைவர் எந்த நேரத்துல எந்த முடிவை அறிவிப்பார் என்று எல்லோருக்கும் தெரியும். ஓகே, நாங்கள் ஒரு கூட்டணிக்குள்ள இருக்கிற நிதானமாக இந்த கூட்டணியில 3-4 தேர்தல் சந்திச்சிருக்கோம். ஓகே, உள்ளாட்சி தேர்தல் உட்பட. அப்ப இந்த கூட்டணி தொடரும் என்பதை நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஓகே, புரியுதுங்களா? எங்கனாச்சும் தலைவர் சொல்கின்ற செய்தியை அதை ஊடகங்கள் பெரிதாக்கி பூதகரமாக்கி ஓகே, அதை கூட்டணிக்குள்ள குழப்பத்தை எப்படி உண்டு பண்ணலாம் நோக்கத்தோட தான் இருக்கு. சரி, இதான் உண்மை. கூட்டணியில குழப்பத்தை உண்டு பண்றதுக்காக தான் இப்படி எல்லாம் வேலைகள் பாத்துக்கிட்டு இருக்காங்களா? ஊடகங்கள் மேல பழி போறீங்களே சார். ஊடகங்களை பழி போடல, ஊடகங்கள் அப்படி பாக்குறாங்கிறோம். பழி வேற பாக்குறது வேற. எங்களை ஏன் அப்படி பாக்குறீங்க? ஓகே, இப்ப இதே கேள்விய நீங்க காங்கிரஸ் கேட்பீங்களா? இதே கேள்வியை இடதுசாரி கேட்பீங்களா? இதே கேள்வியை இஸ்லாமிய அமைப்புகள் கேட்பீங்களா? தொடர்ந்து இந்த கூட்டணியில இருக்கீங்களா? நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க மற்றவங்களாம் அந்த கேள்வி கேட்காம எங்க கேட்டீங்க? ஏன்னா நீங்க வந்து அதிமுகவுக்கு நீங்க அட்வைஸ் பண்ற டோன்ல பேசுறீங்க. பாஜகவை கழட்டி விடுங்க, நாங்க வந்து அதிமுக கூட்டணிக்கு வரோம்னு சிக்னல் கொடுக்குறீங்க. எங்கேயுமே சொல்றாங்க தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். சரி, எங்கேயுமே வந்து அதிமுகவுடன் கூட்டணிக்கான சிக்னலோ இல்ல ஒரு காம்ப்ரமைஷனோ செய்யவே இல்லை. ஓகே, நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அதிமுக பாஜக கூட்டணி உருவானால் திராவிட இயக்கம் ஒன்று அழிஞ்சு போயின்ற அக்கறையில் சொன்ன செய்தி தான் ஒழிய நாங்க அதிமுக கூட்டணி போற செய்தி கிடையாது. சரி, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில அப்போ நீங்க அதிமுக கூட்டணிக்கு போயிருக்கலாம் இல்லையா? நீங்க அப்ப வலிமைப்படுத்திருக்கலாம் இல்லையா ஒரு திராவிட இயக்கத்தை? ஏங்க, நாங்க ஒரு கூட்டணிக்குள்ள இருக்கப்ப இப்படி போக முடியும்? எங்களுக்கு ஒரு கூட்டணிக்குள்ள இருக்கோம், எங்களுக்கான தொகுதி ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க. நாங்க கூட்டணிக்குள்ள இருக்கும்போது நாங்க எதுக்கு போகணும்? ஏங்க, ஒரு ஆலோசனை சொல்றது வேற. புரியுதுங்களா உண்டு? ஓகே, இப்ப மதுரையில் ஒரு மாநாடு இருக்குது. அந்த மாநாட்டுல 3 அமைச்சர் உட்கார்ந்துருக்காங்க. புருவமுத்தர் மாநாட்டுல அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் உட்கார்ந்துருக்காங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. அங்க அண்ணாவை குறை சொல்லி பேசுறாங்க. புரியுதுங்களா? அப்ப உங்களை உட்கார வச்சுக்கிட்டே உங்களை விமர்சனம் பண்றாங்கன்னு சொல்ற செய்தி இருக்குல்ல, அது ஆலோசனை தான். அதே மேடையில உங்க தலைவரை வந்து அண்ணாமலை என்ன பேசினாருன்னு பாத்தீங்களா? என்ன பேசினாரு? ஏங்க, ஒரு கோயிலுக்கு போய் ஒரு விபூதி வைக்கிறாரு. அண்ணாமலை சொன்ன அதே டோன்ல நாளை கேள்வி கேட்க முடியாது. இருங்க, அண்ணாமலை என்ன சொன்னாரோ அதே டோன்ல என்னால உங்ககிட்ட கேட்க முடியாது. அண்ணாமலை மட்டும் இல்ல, அங்க பேசின எல்லாருமே தலைவர் எழுச்சி தமிழ் பேசினாங்க. புரியுதுங்களா? ஒரு கோயிலுக்கு போறாரு, ஒரு புகைப்படம் எடுக்கும் போது போட்டோ எடுக்கும் போது விபூதியை அழிக்கிறாரு. ஒரு விபூதி அழிச்சு ஒரு குற்றமாங்க? இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம், எதுக்கு கோவிலுக்கு போவானே விபூதி வைப்பானே? அப்படி இல்ல. மதுரையில தமிழ் கடவுள் முருகனுக்கான 2 இடங்கள் இருக்கு. ஒன்று பழமுதிர் சோலை, இன்னொன்று திருப்பரங்குன்றம். இன்றைக்கு திருப்பரங்குன்றம் மலையை வச்சுதான் ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். அப்ப அங்க போய் ஒரு ஆய்வு பண்ணலாம், அங்க என்ன நடக்குது, அப்படியே சிக்கந்தர் மலை பாட்டு வரலாம். சிக்கந்தர் மலையா? ஆமா, அது திருப்பரங்குன்றம் மலை சார். என்ன சார் சிக்கந்தர் மலைங்கிறீங்க? நீங்களா ஒன்று சொல்லிக்கிட்டா சொல்ற கேளுங்க. அங்க மசூதி இருக்கு. மலையில ஒரு பகுதியில, ஒரு சின்ன பகுதியில தான் மசூதி இருக்கே தவிர அது வந்து திருப்பரங்குன்ற மலை, அது வந்து ஏஎஸ்ஐ கட்டுப்பாடுல இருக்கு. அது வந்து சிக்கந்தர் மலை கிடையாதுங்க. இந்து அறநிலைத்துறையிலேயே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அது சிக்கந்தர் மலை தான் வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? இந்து அறநிலைத்துறையில இருக்கு. ஏன்னா நான் மதுரைக்காரன். நீங்க மதுரைக்காரர் தாங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நான் அந்த இடத்துக்கு பாட்டு வந்திருக்கான். 2வது மதச்சார்பற்ற ஒரு கூட்டமைப்பு இருக்கு. அந்த கூட்டமைப்பு ரொம்ப ஆய்வு பண்ணி தான் களத்தில் நிக்கி வேலை செய்யறாங்க. சரி, இல்ல நான் வந்து அந்த ஜட்மெண்ட் வந்து பிரிவியூ கவுன்சில் ஜட்மெண்ட் வரைக்கும் நான் வந்து படிச்சு பார்த்தேன். அதாவது அந்த மலையை பொறுத்த வரைக்கும் கொடிமரத்துல இருந்து அங்க வந்து ஏதோ சுனை ஒண்ணு இருக்கு போல இருக்கு. அது வரைக்கும் தான் மசூதிக்கான இடம். அந்த மலை முழுக்க முருகனுக்கு சொந்தமான மலைங்க அது. அத போய் வந்து மதுரைக்கு சொந்தமான மலைங்க. நீங்க வேற, அது மதுரைக்கு அது சமணர் படுகைங்க. நீங்க வேற. ஏங்க வரலாறு ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. அது முருகன் மலைன்னு நீங்க சொல்றீங்க, அது சமணர் படுகை. போதுமா? சமணர் படுகையும் இருக்கு, அங்க மசூதியும் இருக்கு, மேல வந்து சிவன் கோயிலும் இருக்கு. நீங்க முருகன் ஒட்டுமொத்த மலையவே நீங்க வந்து சிக்கந்தர் மலைங்கிறீங்க. நீங்க முருகன் மலைன்னு சொன்னீங்க, நான் சிக்கந்தர் மலைன்னு சொன்னேன். அப்புறம் சமணர் படுகை நான் சொல்றேன். அவன் அங்க இருந்துச்சுங்கிறீங்க. வரலாற்றுல ஒவ்வொரு காலத்திலயும் ஒன்னொன்னு பதிவு உருவாகிட்டு தான் இருக்கும். இது வரலாற்றின் நீட்சி. புரியுதுங்களா? இன்னைக்கு சிக்கந்தர் மலையா இருக்குது, நாளைக்கு கந்தர் மலையா மாறலாம், காதர் மலையா கூட மாறலாம். புரியுதுங்களா? கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்க மசூதி இருக்கான மசூதி இருக்கு, இவங்களுக்கான இடத்தை அளந்து கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துக்கான தீர்ப்பையும் வழங்கியிருக்கு. புரியுதுங்களா? அப்ப அந்த மலை எப்படி மசூதி வந்துச்சு? அப்புறம் எப்படி மக்கள் வழிபடுறாங்க? ஒரு நம்பிக்கை இருக்குங்க. கடவுளை வச்சு அரசியல் பண்ணக்கூடாதுங்க. கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவங்க. அது எந்த கடவுளா இருக்கட்டும், எல்லாருக்கும் பொதுவானவங்க தானே. அப்புறம் நீங்க அதை வச்சு அரசியல் பண்ற நோக்கம் என்ன? இன்னைக்கு பாஜக தமிழ்நாட்டில்
கடவுளை வச்சு அரசியல் பண்றாங்க. ம். தலைவர் உதிச்சு அழிக்கிறாங்க, முருகன் மலையை சொன்னா அரசியல். சார், நீங்க தான் ஒரு அரசியல் தலைவர் வந்து உங்க ஒரு மேடையில வந்து முருகன்கிற ஒரு கான்செப்டே வந்து வழுக்குப்பாதான். நாம வந்து அந்த முப்பாட்டன் முருகன் சொல்லி நான் வந்து முருகனை கையில எடுத்தோம்னா அந்த வழுக்குப்பாறையில் நாம காலை வச்சோம்னா நேரா வந்து சனாதன பாதாளத்துக்கு போயிருவோங்கிறாரு. சரி, சனாதன பாதாளத்துக்கு இருங்க. போயிருவோங்கிறீங்களா? அப்ப எதுக்கு முருகன் கோயிலுக்கு போறீங்க? என்ன நான் ஏங்க கேக்குறேன். ஆய்வு பண்ணக்கூடாதா? சார், கோவில் என்ன சார் ஆய்வு பண்ண போறீங்க? ஏங்க ஒரு 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 நம்பிக்கைங்க, மக்கள் நம்பிக்கையா கொண்டாடுறாங்க. உங்க தலைவருக்கு வந்து இந்து மதத்தின் மீது, இந்து கடவுள் மீது நம்பிக்கை இருக்கா? தலைவருக்கு நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இல்ல. அப்புறம் எதுக்கு கோயிலுக்கு போறீங்க? நம்பிக்கை இல்லாத இடத்துக்கு எதுக்கு போறீங்கன்னு கேக்குறேன். பெருவாரியான மக்கள் நம்பிக்கையோடு இருக்கும்போது அந்த மக்களுடைய நம்பிக்கை புண்பற்றக்கூடாது பத்தி ஆய்வு பண்ணி தப்பு கிடையாது. சமீபத்துல பழனி கோயிலுக்கு போனீங்க, சமீபத்துல வந்து அண்ணாமலையார் கோயிலுக்கு போறீங்க, இப்போ வந்து திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போறீங்க. கடவுள் நம்பிக்கை தலைவருக்கு இல்ல, அப்படி எதுக்கு கோயிலுக்கு போகணும் தான் நான் கேக்குறேன். அது என்னங்க, நீங்க என்னங்க கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா கோயிலுக்கு போக கூடாதா? இது என்ன இருக்கு? இப்ப நான் கோயிலுக்கு போவேன், நான் கோயில்ல சாமி கும்பிடுவேன், குலதெய்வ வழிபாடு கொண்டாடுறோம், அதுக்காண்டி கோயிலுக்கு போக கூடாதுன்னு சொல்ல முடியுமா? ஏங்க பெருவாரிய சமூக மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க ஒரு தெய்வ வழிபாடுகளை. சரி, அப்படின்றப்ப நீங்க அந்த நம்பிக்கையை எப்படி கிடைக்கும்? அந்த நம்பிக்கையின் மீது விமர்சனம் வைக்கிறோம், சனாதனத்துக்கு போயிருவோங்கிறோம். அப்படி சனாதனத்துக்கு ரெண்டு குழப்பிக்க கூடாது. ஒரு சனாதனத்துக்கு போறது எப்படின்னா, மூட நம்பிக்கைகள் வேற வழிபாட்டுகளை கொண்டாடும் போது நம்மள அறியாம அதுக்குள்ள மூழ்கிடுவோம். சரி, அப்படின்ற ஒரு சொல்ற கருத்தான் ஒழிய அதை வந்து நீங்க ஆழமா புரிஞ்சு பேசணும். சனாதனத்தைக்குள்ள மூழ்கிடக்கூடாது, அதுக்குள்ள நீங்க போயிடக்கூடாது. ஒரு கடவுள், தமிழ் கடவுள் முருகனா வணக்கம் வணங்கம் கும்பிடுவோம், அதோடு நின்றுக்குவோம். புரியுதுங்களா? அதுக்காண்டி அளவு குத்துறது, அதுக்காண்டி தவறான நேர்த்தி கடன்களை கொண்டாடுறது எதுக்கு? புரியுதுங்களா? நீங்க சாமி கும்பிடுறது ஒரு வழிபாடுங்க, அது நம்பிக்கை. மக்கள்கிட்ட தமிழ்நாட்டுல பெருவாரி மக்கள்கிட்ட இருக்கு. தமிழர்கள் கலாச்சாரமே ஒன்று வச்சிருக்காங்க. நீங்க வைகாசி மாதம் தானே இது, இன்னும் ஆனி ஆடி வரைக்கும் கொண்டாடுவாங்க. கோவில் திருவிழாக்கள் அதிகமா இருக்கும். இது வழிபாடு கொண்டாடுற காலம் தானே இது, மக்கள் கொண்டாடுறாங்கல்ல. அதுக்கு என்ன செய்ய முடியும்? அதுக்காண்டி ஒட்டு மொத்தமா வந்து தந்தை பெரியார் சொன்ன மாதிரி கடவுள் இல்லை கடவுள் சொல்லிட்டு இருக்க முடியுமா? மக்கள் இங்க அது அந்த கருத்துக்குள்ள நிக்கிறான், அவனை எப்படி மீட்டெடுக்கணும்? அந்த வழியில போய் தான் மீட்டெடுக்க முடியும். புரியுதுங்களா? அப்போ ஒரு கோயிலுக்கு போறாரு, அந்த இடத்துல போய் ஆய்வு பண்றாரு, அதுக்கான செயல் திட்டம் என்னங்கிறாரு, இதை ஒட்டி என்ன போராட்டம் நடக்குது, என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு அந்த கந்தர் காதர் மலைக்கு போறாரு. அங்குள்ள மசூதியில் இருக்கிற மசூதியோட பொறுப்பாளர் சந்திச்சு பேசுறாரு, அங்க உள்ள எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிட்டு வராரு. இது ஒரு தலைவருடைய கடமை, அவர் வேலை செய்யணும். சரி, மக்கள் பார்ப்பாங்களே, அதையெல்லாம் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன செய்யறது? எதை விமர்சனம் இருக்குல்ல. மதுரையில முருகர் மாநாடு நடக்குது. ஸோ அதன் காரணமா வந்து நாம வந்து முருகன் கோயிலுக்கு போனா அதை வச்சு வந்து ஒரு லைம் லைட்டை வந்து நாம வந்து தேத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து தலைவர் வந்து கோயிலுக்கு போனாங்க குற்றச்சாட்டை எல்லாருமே வைக்கிறாங்க. விடுதலை சிறுத்தையின் தலைவர் எழுச்சி தமிழருடைய அவருடைய ஐடி இருக்குல்ல, ஆமா, இன்றைக்கு சமூக ஊடகங்கள்ல இருக்கிற அத்தனை சோசியல் மீடியாவும் அவருடைய ஐடியை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த தலைவருக்கும் வாட்ச் பண்றாங்க இல்லையோ, அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவருடைய ஐடியா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? அவர் எப்போ என்ன சொல்ல போறாரு, அதை எப்படி வந்து புதாகரமாக்குறது அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியா நீங்க அது ஒரு வேலையா வச்சிருக்காங்க. சரி, நீங்க மற்ற எந்த தலைவரும் கிடையாது. நீங்க தமிழ்நாட்டில் எவ்வளவோ அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க, அவங்களுக்குலாம் வந்து சோசியல் மீடியாவில் என்ன பண்றாங்க எது பார்த்துக்கிட்டா இருக்காங்க. நீங்க எடுத்து பாருங்க, சோசியல் மீடியாவில் அண்ணன் எழுச்சி தமிழ் கடிச்சா எழுதிட்டு இருக்காங்க, புதிய அலிஸ்டார் புதிய அலிஸ்டார் புதிய. அது என்னன்னா ஒரு பொது சமூகம் கடவுள் நம்பிக்கை உள்ள சமூகத்திட்ட தவறாக கொண்டு திணிக்கிறது, இவர் நமக்கு எதிரானவர் அப்படின்ட்டு. இது எவ்வளவு பெரிய அப்பட்டமான கீழ்த்தரமான அரசியல். எதை எதிர்கொள்ளணுமோ அதை எதிர்கொள்ளுங்க. நாங்க என்ன சொல்லணும்னா, முருகன் மாநாடு நடத்துனீங்க, முருகன் மாநாட்டுல மதுரையில் எவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டாங்களா இந்துத்துவ இயக்கங்கள். மதுரை மக்களே போகல, நீங்க வேற மதுரையில் உள்ள மக்கள் போகவே இல்லைங்க. மதுரை மக்கள் போனா அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு வந்தது யார் சார்? கேளுங்க, மதுரையில திருப்பரங்குன்றம் மலையை வச்சுதான் இந்த முருக பக்தர் மாநாடு நடத்தினாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த மதுரை மக்கள் குறைந்தபட்சம் 5000 கூட போல. சரி, இது வந்து நீ போய் இருங்க, வெளியே இருந்து பிக்னிக் ஸ்பாட் மாதிரி அந்த முருகனுடைய அந்த கோவிலை பாக்குறதுக்காக மதுரை மக்கள் வண்டி எடுத்துக்கிட்டு போய் பார்த்தாங்க சார். மதுரை மக்கள் வண்டி எடுத்துட்டு போய் பார்த்தாங்க, அங்க வந்து மதுரை மக்களே இல்லைங்கிறீங்களே, ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. சொல்ல கேளுங்க, மதுரையில பெருவாரியான சுற்றுலாத்தலங்களும் கிடையாது. நீங்க புரிஞ்சுக்கணும், ஒரு கடற்கரையோ ஒரு பெரிய சுற்றுலாத்தலம் கிடையாது. மதுரை மக்களை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு எதனாச்சும் ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, மக்கள் கூடுனானா எல்லாரும் போவான், எல்லாரும் வந்து போவான். ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் போறேன்னு சொன்னா அவனும் கிளம்பிடுவாங்க. இது வந்து மதுரையுடைய நடைமுறை. மற்ற ஊர்ல வந்து அவங்க வேலைக்கு போவாங்க. அவங்க மதுரையில் பெண்களோ ஆண்களோ, எப்பா நாங்கள் ஏதோ படம் போட்டிருக்கானா, சினிமா போட்டிருக்கானா, நல்ல படம் வா போவோம், பக்கத்து வீட்டுக்காரன் செலவு பண்ணி படத்துக்கு கூட்டு போவான். இது மதுரையுடைய பண்பாடு. அப்படிதான் இந்த இடத்துல கூடினாங்க ஒழிய, ஏன்னா
திட்டமிட்டு அங்கே போகணும், அங்கே போய் பார்க்கணும்லாம் போகல சார். அந்த பாண்டிக்கோவில் மைதானம் முழுக்க மனித தலைகள் தான் சார் இருந்துச்சு. பாஜக கூட்டனாலே காலிச்சார் நீங்க கிண்டல் பண்ணுவீங்களே, நான் சொல்றேன் காலிச்சாரே கிடையாது. முழுக்க முழுக்க மனித தலைகள். அவ்வளவு கூட்டம் ஜே 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 ஜேன்னு வந்துகிட்டே இருந்தாங்க. புரிஞ்சுக்குங்க. மேற்கு மாவட்டங்கள்ல இருந்து குறிப்பா வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்பான்சர்ல வந்ததுதான் இந்த கூட்டம். மேற்கு மாவட்டத்திலிருந்து நீங்க, நான் சவால் விட்டு சொல்றேன் பாஜக நிர்வாகிகளுக்கு, இல்ல பாஜக முன்னணி பொறுப்பாளர்களுக்கு, மதுரையில எத்தனை கலந்துட்டு கேளுங்க. ஒண்ணு, தென் மாவட்டத்தில் எவ்வளவு கலந்துக்கிட்டாங்க கேளுங்க. கிடையாது. ஏனென்றால் தென் மாவட்டத்தில் அரசியல் செய்யும் நோக்கத்தோடு தான் வந்தாங்க. பெரிய தோல்வி அடைஞ்சிருக்காங்க பாஜக. இதை நான் அப்பட்டமா சொல்ல முடியும். உண்மையை சொல்றேன். நான் பொய்யெல்லாம் சொல்ல, டிக்கெட்ல சொல்லல. மதுரை மக்கள் 5000 பேர் கூட கொடுத்தது இல்லைங்க. இது பிஜேபியுடைய முன்னணி பொறுப்பாளர் என்னிடம் சொன்ன தகவல். 70,000 சேர் தான் போட்டிருக்காங்க. எத்தனை சேரு? 70,000 சேரு. இதெல்லாம் நான் முன்னணி பொறுப்பாளர் கேட்டு தான் பேசுறேன். நான் சும்மா இங்க டிக்கெட்லாம் பேசல. அந்த 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 நிகழ்ச்சியில பங்கெடுத்து கொண்டு பணியாற்றிய நபர்கிட்ட பேசுறேன், கேட்டு பேசுறேன். அப்படிங்கிறப்ப நீங்க ஒரு 70,000 பேர் 80,000 பேர் கூட்ட பிரம்மாண்டமா இருக்கும். விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் திருச்சியில் ஒரு பெரிய பேரணி, திருச்சியை சந்திச்சு போனது, பெரிய பேரணி நடத்தினா, லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க. எந்த சோசியல் மீடியாவும் எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா காட்டல எங்களை. யாருமே தகவலை வெளியே பத்திரிகை செய்தி கூட இல்லையே. மக்கள் வெள்ளத்தை பக்கம் எடுத்து கூட போடலையே. ஒரு பெரிய பேரணி நடத்தினாங்க 10 நாளைக்கு முன்னாடி. எந்த ஊடகம் பதிவு செய்யலையே. முருகர் பக்தன் மாநாடு மட்டும் ஏன் ஹைலைட் பண்றீங்க? என்ன காரணம்? அப்ப ஆளுங்கட்சிக்கு சொல்லுகின்ற, இந்தியாவை ஆளுகின்ற கட்சி சொல்கின்ற, ஒன்றியல் சொல்கின்ற செய்திகளை ஊடகங்கள் பெருசுபடுத்துறாங்க. 10,000 பேருக்கு உன்னா 1,00,000 பேர் சொல்றாங்க. புரியுதுங்களா? நான் என்ன சொல்றேன்னா, மதுரையிலே வரலங்கிறேன். இதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. மதுரையிலேயே அந்த கூட்டம் வரலன்னா வந்தவங்க என்ன விண்வெளியிலேருந்து வந்தாங்களா? விண்வெளியிலேருந்து குதிச்சிட்டாங்களா? பூரா மேற்கு மாவட்டங்கள், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், இங்கேதான் வந்தவங்க தாங்க. நீங்க யாருக்கு மாநாடு நடத்துறீங்க? குன்றத்தை காப்போம், குமரனை மீட் பண்ணு மாநாடு நடத்துறீங்க. முருகர் பக்தர் மாநாடு நோக்கம் என்ன? திருப்பரங்குன்ற மலை வந்து முருகனுடைய மலைன்னு சொல்லி அந்த அதுதானே போற அந்த மாநாடு. அப்ப நீ மதுரை ஆளே இல்லையே. நீ எந்த நோக்கத்துக்கு செய்யறீங்க? நோக்கம் வெற்றி பெறலையே. நாங்க என்ன சொல்றோம்னா, அரசியல் செய்வதற்கு கடவுளை பயன்படுத்தாதீங்க, அரசியல் பண்ணுவதற்கு மதங்களை பயன்படுத்தாதீங்க. புரியுதுங்களா? நீங்க அரசியல் பண்ணுங்க. நீங்க எப்படி வட மாநிலங்களை வந்து ராமனை மையப்படுத்தி அரசியல் பண்ணீங்க, புரியுதுங்களா? பெரும் கலவரங்கள் ஆச்சு, எத்தனையோ உயிர்கள் போச்சு, ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அழிஞ்சு போச்சு. அதை தமிழ்நாட்டில் கொண்டு வராது. தமிழ்நாடு வந்து ஒரு என்ன சொல்றேன்னா, உண்மையிலே இது ஒரு அமைதியான பூமி. புரியுதுங்களா? இங்க அண்ணன் தம்பியா, மாமன் மச்சனா பல்லாண்டு காலம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி உள்ள மக்கள்கிட்ட நீங்க அரசியல் பண்ணாதீங்க, மதங்களை வச்சு, கடவுளை வச்சு. ஏன்னா இன்றைக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட வந்து முருகன் கோயிலுக்கு போவாங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட சிறு தெய்வ வழிபாடுகளை நின்று நடத்துவாங்க. தலைவர் எழுச்சி தமிழர் எத்தனையோ குடமுழக்கு விழாவில் போய் கலந்துக்கிட்டு அவரே குடமுழக்கு கும்பத்தில் நீரை கொண்டு போய் மக்கள்கிட்ட தெளிச்சு விட்டுருக்க வீடியோலாம் இருக்கும், பாருங்க. புரியுதுங்களா? அதற்காக நாங்கள் வந்துட்டு ஒட்டுமொத்தமாக இந்த கடவுள் புறக்கணிப்பு இருக்குல்ல, அதை நாங்கள் செய்யலை. நம்பிக்கை உள்ள மக்கள்கிட்ட நம்பிக்கையா இருக்க வேண்டும் சொல்றோம், நாங்கள் இருக்கோம். அதுக்கு நாங்கள் வந்து ஒரு பொதுவான ஒரு கட்சியை வந்து எப்படிலாம் தனிமைப்படுத்தணுங்கிறக்காண்டி இவங்க வந்து சார் விசிகாவெல்லாம் யாரும் தனிமைப்படுத்தல சார். விசிகாலாம் யாருமே தனிமைப்படுத்தவே இல்லை. நீங்களா அப்படி நினைச்சுக்கிறீங்க? விபூதி வச்சு எவ்வளவு சோசியல் மீடியாவில் வைரல் படுத்துறீங்க. கோவில தானே செல்ஃபி எடுக்கிறீங்க, விபூதியோடைய செல்ஃபிக்கு போஸ்ட் கொடுத்தா என்ன பிரச்சனை வந்துற போது? அவர் ரொம்ப தெளிவா அண்ணன் சொல்லியிருக்காரு. 1/2 மணி நேரம் என்னுடைய விபூதி இருந்துச்சு. நான் சுத்தி பார்த்து கோயிலை சுத்தி வரேன். வெளியே வரும்போது 50 போட்டோ எடுத்துக்கிறாங்க. நான் நெத்தியில இருக்கிற அந்த வேர்வை அழிக்கிறதுக்காண்டி விபூதி சேர்த்து அழிக்கிறேன், அவ்வளவுதான். அவர் வைக்க கூடாதுன்னு நினைச்சா அங்க அந்த கோவில் அர்ச்சகர் அவங்களே வைக்குமா வேணாம்னு சொல்லிருக்கலாம்ல. இப்ப எத்தனை திராவிட கழகத்துல உள்ளவங்க பொது இடங்களை போனா சந்தனம் வைக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்களே, புரியுதுங்களா? அப்ப அவங்க வந்து அடுத்தவங்க புண்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம கொள்கையில சரியா இருக்குன்னு நினைக்கிறாங்க சில பேர். ஆனால் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள், அவர் வளர்ந்த விதமும் சரி, அவருடைய பண்பிலும் சரி, அடுத்தவங்க புண்படக்கூடாது, அடுத்தவங்களை நம்ம புண்படுத்திடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோட உள்ள மனிதர். சரி, அதனாலதான் அவர் யாரு பூதி கொடுத்தாலும் வாங்கிங்கம்பாரு, வச்சுட்டு போங்கிறாரு. இன்றைக்கும் எத்தனையோ தேர்தல் பிரச்சாரத்துல எங்க கட்சியுடைய சானவாசுங்க, அவர் இஸ்லாமியர். ஆமா, ஏன்னா நாகப்பட்டினம் தொகுதியில போட்டி போடுறாரு. அப்போ ஒரு கோயில் கூட்டு போயிட்டாங்க. உண்மையிலே இஸ்லாமியர்கள் அந்த மாலையோ அந்த பரிவட்டம் கட்டக்கூடாது, புரியுது உங்களுக்கு? ஆனால் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சானவாஸ் அவர்கள்
அந்த கோயிலில் போய் பரிவட்டம் கட்டி மாலையை வாங்கிக்கிட்டார். ஏன்? ஒரு இஸ்லாமியருங்க, அது ஹராம் சொல்லுவாங்க இஸ்லாத்துல. அவர் 5 வேளை தொழுகக்கூடிய ஒரு மார்க்கத்துல மூழ்கி போன அறிஞர் கூட சொல்லலாம் ஷானவாஸ் அவர்களை. ஆனா அவர் ஏத்துக்கிட்டார்ல. ஏன்? அடுத்தவங்க மனசு புண்பற்றக்கூடாது. அப்ப இதெல்லாம் நீங்க என்ன நினைப்பீங்க? இதெல்லாம் எங்கன்னா பேசுறீங்களா? அப்ப பொது வெளியில யாரை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும், யாரை வந்து விமர்சனம் பண்ணணும் இருக்கு. ஓகே. விடுதலை சிறுத்தையின் தலைவர் எழுச்சி தமிழர் இன்றைக்கும் அனைத்து சமூக மக்களுக்கான ஒரு தலைவராக பரிமாணம் பெற்று வருகிறார். கண்டிப்பாக பொது சமூகம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. சமீபத்தில் ஒரு நேர்காணல்ல வந்து ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டாங்க. அதாவது திமுக கூட்டணிக்குள்ள பாமக வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு வெளியே போவோம்னு சொன்னாரு. நாம்கி வாசிக்கு நாங்க வந்து தேர்தல் வந்து கண்டெஸ்ட் பண்ணி போட்டி போடுவோங்கிறாரு. ஒரு அரசியல் தலைவருக்கு இந்த மைண்ட் செட் இருக்கணுமா என்ன? தமிழ்நாட்டு அரசியலில் பெரும் கோடீஸ்வரர்கள், பெருவாரியான பணக்காரர்கள், கல்லூரி வச்சிருந்தவங்களாம் சாதி கட்சி, அரசியல் கட்சி தொடங்கின காலம் ஒரு காலம் இருக்கு. 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரிய பெரிய நிறுவனங்கள் வச்சிருக்கவங்களாம் சாதி கட்சி தோண்டி சீட்டு வாங்கி கூட்டணி வச்சுக்கிட்டு எல்லாம் இருந்தாங்க. இன்றைக்கு அந்த அரசியல் கட்சி நடத்தின அத்தனை பேரும் பாஜக, அதிமுக, திமுக போன்ற கட்சியோட அதிகார பங்கீடுக்காண்டி சமரசமாகி கரைஞ்சு போயிட்டாங்க. சரி. ஆனால் விடுதலை சிறுத்தை இயக்கம் இந்த 35 ஆண்டுகள்ல ஒரு வலிமையோட கோட்பாட்டு உறுதியோடு நிற்கிற காரணம் என்னன்னா, இந்த இயக்கம் அடுத்த தலைமுறையை அரசியல் படுத்துகின்ற இயக்கம், அடுத்த தலைமுறையை அதிகாரமிக்க தலைமுறையாக மாற்றக்கூடிய இயக்கம், அடுத்த தலைமுறையை கல்வியாளர்களாக மாற்றக்கூடிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள். ஆனால் தேர்தல் எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. நாங்க தேர்தல் 10 ஆண்டுகள் புரட்சி கணிச்சு காரணங்களா, புரட்சிகர நடவடிக்கையில் இந்த இயக்கம் இருக்க வேண்டும், ஆயுதம் தாங்கிய புரட்சி நடத்த வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் தலைவர் எழுச்சி தமிழர் இந்த மண்ணுக்கு வந்தார். இந்த கருத்தியலை விதைத்தார். அடங்கமறு, அத்துமீறு, திமிரியலு, திருப்பிழி என்று. அதனால எங்களுக்கு வந்துட்டு நாங்க எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், நாளைக்கே முதலமைச்சர் ஆகணும், அதிகாரத்தை உட்காந்து சுவைக்கணுன்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு எளிய மக்களுக்கான அதிகாரத்தை நோக்கி இந்த இயக்கத்தை நகர்த்து கொண்டிருக்கணும். அந்த மக்களுக்கான விடுதலை பெற்று தரணும். ஓகே. இதுதான் கட்சியோட நோக்கம், தலைவருடைய நோக்கம். அதனால நீங்க ஒரு தேர்தல், நாங்கள் ஏற்கனவே ஒரு முறை வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்த கூட்டணி தள்ளும் போது ஆண்டிப்பட்டி இடைத்தேர்தலை புறக்கணிச்சாங்க. ஆண்டிப்பட்டி இடைத்தேர்தலை புறக்கணிச்சோம். பல்வேறு தேர்தலை புறக்கணிச்சு வேலை செஞ்சிருக்கோம். அதனால உங்களுக்கு எங்களுக்கு தேர்தல் புறக்கணிப்போ, தேர்தல் எங்களை தள்ளி விடுறதோ, தூக்கி நிப்பாட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே. விடுதலை சிறுத்தையின் கோட்பாடு அடுத்த தலைமுறையை அதிகாரமிக்க தலைமுறை உருவாக்கணும். சரி. சமீபத்தில் ஒரு மேடை பேச்சு, முதல்வர் பதவியெல்லாம் அவ்வளவு ஒன்றும் அதிகாரமிக்க பதவி கிடையாது, பிரதமர் பதவி தான் அதிகாரமிக்க பதவி. அம்பேத்கரே வந்து பிரதமராக ஆசைப்பட்டார், பிரதமர் பதவிக்கு தான் குறி வைக்கணும்னு ஒரு ஸ்பீச்சை வந்து தலைவர் பேசியிருந்தாரு. என்ன தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கெல்லாம் பேசிட்டு பிரதமர் கனவுக்கு போயிட்டாரா தலைவரை? ஏங்க, நீங்க கனவு காணும் போதோ இல்ல மற்றதை நினைக்கும் போதோ பெருசா நினைக்கணுங்க. சரி, இதுதான் யதார்த்தம். நீங்க ஐஏஎஸ் ஆகணும் எல்லாரும் பேசுறாங்க. ஒரு சாதாரண எளிய ஸ்கூல்ல படிக்கிற, மாநகராட்சி ஸ்கூல்ல படிக்கிற குழந்தை கூட நான் கலெக்டர் ஆணையம் பேசுது. அதே இன்னொரு குழந்தை வந்து கேந்திர வித்யாலயம் படிக்குது, கேவிலையும் படிக்குது, மெட்ரிகுலேஷன்லையும் படிக்குது. அந்த குழந்தை கலெக்டர் தான் யோசிக்குது, இந்த குழந்தை கலெக்டர் தான் யோசிக்குது. சரி. என்ன காரணம்? நீங்க யோசிக்கிறது பெருசா இருக்கணும், சிந்திக்கிறது பெருசா இருக்கணும், பறந்து இருக்கணும். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளலா வள்ளுவர் சொல்ற மாதிரி. ஆமா, நீங்க பறந்து சிந்திக்கணும். நீங்க குறுகியல சிந்திக்கிறீங்க, புரியுங்களா? அதனால எப்பயுமே வந்து விடுதலை சிறுத்தைகள் பறந்து சிந்திக்க வேண்டும். அது முதலமைச்சராக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், ஜனாதிபதியா கூட இருக்கட்டுங்க. நமக்கு வந்து பொது தொகுதியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எப்படி வந்து பிரதமர் தொகுதியில யாருக்கு தரல? இந்த கேள்விக்கு பதில், பொது தொகுதி யாருக்கு தரல? கலைஞர் இருக்கும்போது வந்து எங்களுக்கு பொது தொகுதி கொடுக்கலங்கிறதுக்காக வன்னியரசர்கள் பேசியிருக்காருல கடந்த காலங்கள்ல. இப்ப பொது தொகுதி இருக்காரு இல்லையா? 2 பொது தொகுதி விடுதலை சிறுத்தை வேட்பாளர், ஒன்னு சானவாஸ், இன்னொரு எஸ்.எஸ். பாலாஜி வெற்றி பெற்றிருக்கோம்ல. ஏன் இந்த கூப்பாடை ஏன் இன்னும் ஊடகங்கள் விட மாட்டீங்க? பொது தொகுதியில 2 பொது தொகுதியில வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்காங்க, சொந்த சின்னத்துலங்க. நாடாளுமன்ற தேர்தலில் கொடுக்கலையே சார் உங்களுக்கு புது தொகுதி? வளர்ந்து வரும் போருங்க, வளர்ந்து வர கட்சிங்க, அது வளர்ந்து வர கட்சிங்க. அதான் முதலே சொல்லிட்டேன், பெரிய பெரிய ஜாம்பவான்கள், பெரிய பெரிய கல்லூரி வச்சிருந்தவங்க, தொழில் அதிபர்கள், சாதியின் பெரும்பான்மை ஆதிக்க மனம் கொண்டவர்கள்லாம் வந்து இன்னைக்கு சோரம் போயிட்டாங்க அரசியல்ல. சோரம் போய் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபின்னு போய் நிக்கிறாங்க. சரி. விடுதலை சிறுத்தை கட்சி எந்த பின்புலம் இல்லாமல் அன்றாடம் காட்சிகளை வச்சுக்கிட்டு கட்சி நடத்துற கட்சிங்க. கூலிகளை வச்சு கட்சி நடத்துறதுங்க. ஆட்டோ ஓட்டுறவன், ரிக்ஷா ஓட்டுறவன், உழைப்பாளி கூட கட்சிங்க. இன்றைக்கு சொந்த சின்னத்துல வெற்றி பெற்று
4 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 நாடாளுமன்ற உறுப்பினருங்க, சொந்த சின்னங்க. இந்தியாவில் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு அடுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்குன்னா அது விடுதலை சிறுத்தைகள் தான். இதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். சீமான் மாதிரி தனிச்சு நில்லுங்க. ஏங்க சீமான்மே தனிச்சு போய் நின்னாங்க என்ன செய்ய? எல்லாத்தையும் வஞ்சிக்கிட்டே இருக்கிறதா? எல்லாத்தையும் வஞ்சிக்கிட்டே இருக்கிறதா? ஒரு அரசியல் இருக்கணுங்க. நாம எல்லாருமே வஞ்சிக்கிட்டு யார்கிட்ட நிக்க போறோம்? தனித்து போட்டி போட்டு உடைய வாக்கு வங்கி உயர்ந்துகிட்டே இருக்கு. நீங்க 99க்கு வந்து தேர்தல் பாதைக்கு வந்தீங்க. 25 வருஷம் கழிச்சுதான் நீங்க வந்து உங்களுக்கு மாநில கட்சிக்கான அங்கீகாரமே கிடைச்சிருக்கு. சீமானவர்கள் வந்து 2016 எலெக்ஷன்ல தான் போட்டி போட ஆரம்பிச்சாரு. போட்டி போட்ட 3வது 4வது எலெக்ஷன்லயே வந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு சீமானுக்கு. நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல், அண்ணன் சீமானுடைய அரசியல் என்றது ஆதிக்க சாதிகளை எதிர்த்தோ, அதிகார வர்க்கத்தை எதிர்த்தோ, மறியல் செய்து போராட்டங்கள் செய்து என எதிர்வருகிற வன்முறையை எதிர்த்து போராடி களம் என்கிற சூழல் கிடையாது அவருக்கு. அவர் மேடையில் மட்டும் தான் பேசுவார். புரியுதுங்களா? அதை தாண்டி வீதியில எத்தனை சாலை போராட்டத்துக்கு வந்திருக்காரு, எத்தனை சாலை பண்ணிருக்காங்க, எத்தனை சாலை மறியல் பண்ணிருக்க சொல்லுங்க. சாலை மறியல் பண்ணிருக்காங்களா? எதனாச்சும் ஒரு முற்றுகையிட்டு வலுவான் சண்டை போட்டுருக்காங்களா? சார், குமரி மாவட்டத்துல இந்த வந்து இயற்கை விலங்குகளை கடத்துறாங்கிறதுக்காக முன்னின்று போராடிய ஒரே நாம் தமிழர் தான் சார். எத்தனையோ டாரஸ் லாரிகளை மறிச்சிருக்காங்க சார். எத்தனையோ டாரஸ் லாரிகளை வந்து நாம் தமிழர் மறிச்சிருக்காங்க சார். ஆணவ படுகொலைக்கு எதிராக பேசிருக்காங்களா? சீமான் பேசுறதே கிடையாது. பேசலையே, போராடலையே. வேங்கவிலுக்கு போராடிருக்காரா? போராட்டம் பண்ணிருக்காருல, பேசிருக்காருல. இல்லங்கங்கறேன், சொல்லுங்க, போட காட்டுங்க. வேங்கவில் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காரு அவரு. ஆதிக்க சாதிக்க பேச மாட்டாரு, போராட மாட்டாருங்க. அவங்க அரசியல் வேற. காவல்துறை வந்துட்டு அவர் வீட்டை முற்றுகிட்டாங்கல்ல, டஸ் புசுன்னார்ல. அவங்க மனைவியை வந்து காவல்துறை தள்ளி விட்டாங்க. வருத்தப்பட்டவங்க நாங்க. அவங்க மனைவியை காவல்துறை தள்ளி விட்டு வருத்தப்பட்டவங்க நாங்க. இந்நேரம் தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தை கிட்ட பண்ண விடுவோமா? எங்க கட்சியுடைய மாவட்ட செயலர் விட்டுருப்போமா? எதிர்த்து போராடிட்டு இருக்கோங்க. அதான் திருவண்ணாமலை மாவட்ட செயலாளரையே தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்களே சார். எதிர்த்து போராடணும்ல, சண்டை போடுறோம்ல. ஏங்க, உங்க வீட்டுக்கு முன்னாடி உங்க கட்சியுடைய தலைவர், நீங்க உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து போலீஸ் வந்து உங்க மனைவியை தள்ளிவிட்டு போறான். நீங்க சாலை மறியல் பண்ண மாட்டீங்களா? ஒரு போராட்டம் பண்ண மாட்டீங்களா? ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டீங்களா? மதுரையில கொடியவே ஏத்த விடல, நாம ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டோமா? ஏத்தோம்ல, சண்டை போட்டோம்ல, டோல்கேட் போய் மறியல் பண்ணோம்ல, அடிச்சு நிப்பாட்டுறோம்ல. இன்னைக்கு சங்கீத கலெக்டர் மாத்திட்டாங்கல்ல. தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் பண்ண போராட்டத்தின் காரணமா தான் மதுரை கலெக்டர் மாத்தி. விடுதலை சிறுத்தைகள் போராட்டத்தின் நோக்கம் தான் சங்கீதா மாற்றப்பட. ஏன் தெரியுங்களா? இன்னும் 1 வருஷம் தேர்தல் இருக்கு. இந்த அம்மா 1 வருஷம் இருந்துச்சு மதுரை வீணா போயிடும். இந்த அம்மா மீண்டும் மதுரை இருந்துச்சுன்னா இந்த 1 வருஷம் வீணாக்கிட்டு போயிடும். அதனால மாத்திட்டாங்க. நான் சொல்லிட்டு ஓப்பனா சொல்றேன், இந்த அம்மா இருந்தா ஓட்டு போட மாட்டாங்க திமுகவுக்கு. சங்கீதா இருந்தா அந்த சூழல் மாறி இருக்கும். அவங்க மாத்துற காரணம் என்ன? இந்த அலிகேஷன் அம்மா மேல, சங்கீதா மேல தொடர்ந்து விடுதலை சீண்டிகிட்டே இருக்கு. ஏங்க, மதுரை சிட்டி பூரா வந்து கொடி கட்டுறாங்க. இந்து முன்னாடி இந்த விடுதலை சிறுத்தை கொடியேற்ற கூட முடியலங்க. அப்ப பார்க்க மாட்டாங்க, உலகத்துல பார்க்க மாட்டாங்களா? அப்ப நீ யாருக்கான ஆளுன்னு தெரியும்ல. சங்கீதா யாருக்கான ஆளு? காத்திருப்போர் பட்டியல போட்டுருக்கோம். நல்ல பிளம் போர்ட்ஃபோலியோ தானே அந்த அம்மாவுக்கு கொடுத்துருக்காங்க. எங்க இயக்குனர் தானங்க. தலைமைச் செயலாளர் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு பாருங்க. தலைமைச் செயலாளர் போட்டாங்க. தலைமைச் செயலாளர் ஆகலாம், வயசு இருக்கு சார். ப்ரமோஷன்ல வந்துருவாங்க. அந்த அம்மா ப்ரமோஷன்ல வர முடியாது. அந்த அம்மா வந்து என்ன ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதல. நீங்க வேற. ஏங்க ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதலையா? ஆமா, ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதாம எப்படி கலெக்டர் ஆயிருக்காங்க? அந்த மாதிரி டிஆர் ப்ரமோஷன் தாங்க. அதாவது குரூப் 1 ஆபீசர். அவங்க குரூப் 1 ஆபீசர் தான். ஓகே, குரூப் 1 ஆபீசர். அவங்க வந்து கன்ஃபர்ட் ஐஏஎஸ் ஆயிருக்காங்க. ஆமா. சோ அதனால வந்து பிரின்சிபல் செக்ரட்டரி வேலைக்கு தான் போக முடியும், தலைமைச் செயலாளரா ஆக முடியாதுதான். ஏன்னா அந்த அம்மா எங்க போனாலுமே அந்த அம்மா வாய் சும்மா இருக்காது, அந்த அம்மாவும் சும்மா இருக்காது. திமுக காரர் கூட இந்த அளவுக்கு திமுக விட்டு கொடுத்து பேச மாட்டாரு. நீங்க வந்து திமுகவுக்கு வந்து அந்த அளவுக்கு உரிமையோடு பேசுறீங்க. அதனால எத்தனையோ மாநாடு நடத்துறீங்க. ஆனா மாநாட்டுக்கு வந்து போலீஸ் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. முதல்வர் கட்டுப்பாட்டில் இருக்கிற போலீஸ் துறை வந்து நீங்க நடத்தக்கூடிய மாநாட்டுக்கோ பேரணிக்கோ அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க வந்து நீதிமன்றம் போயிட்டு வாங்கிட்டு வர வேண்டிய நிலைமையில தான் விசிக இருக்குல்ல. அப்படிலாம் கிடையாது. இப்ப நடந்த வகுப்பு திருத்த சட்ட பேரணி வந்து உடனே அனுமதி கொடுத்தாங்க. கோர்ட்டுக்கெல்லாம் போகலாம், அனுமதி வாங்கிட்டு தான் நடத்தணும். ஏன்னா பல்வேறு பொதுக்கூட்டங்கள், ஹெலிகாப்டர்ல பூத்து வந்ததுக்கு அனுமதி கொடுத்தாங்களா? அங்க வந்து மருத்துவமனைகள் அதிகமா இருக்கு, அதனால அப்படி ஒரு ஹெலிகாப்டர் அங்க கொண்டு வர முடியாதுன்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க, செய்தி. நீங்க ஊடகங்கள் தான் வந்து எப்படா என்னடா கடைன்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. மருத்துவமனை அதிகமா இருக்கிற காரணத்தினால வந்து அங்க ஹெலிகாப்டர் கொண்டு வரக்கூடாது. எளிய மக்கள் கட்சிங்கிறீங்க, ஹெலிகாப்டருக்கு மட்டும் 9 லட்சம் செலவு பண்ணிருக்கீங்களே. ஏங்க தலைவருங்க அவரு, எங்க தலைவரை கொண்டாடுறாங்க. சரி, எளிய மக்கள் கட்சி தான். ஆனால் எளிய மக்கள் இருந்து ஒரு அதிகாரத்துவம் போகல, பொருளாதார ரீதியா வளர்ந்து வருவாங்கல்ல, அவங்க தலைவரை வந்து கொண்டாட விரும்புறாங்க. அதுக்காக ஹெலிகாப்டர்ல பூ தூளாங்கிறீங்க. தூவலாம், தப்பே இல்லையங்க.
ஏங்க இன்னைக்கு தானங்க செய்யற இந்த வேலையெல்லாம் செய்யறோம். அந்த கட்சி அந்த பணத்தை வந்து கட்சியில வந்து ரொம்ப நலிந்து போன தொண்டர்களுக்கு நீங்க உதவி பண்ணல. அதையும் செஞ்சுட்டு தான் இருக்கிற தலைவர். நீங்க போராட்டங்கள்ல, இறப்பு வீடு, மற்ற துக்க நிகழ்ச்சியில தலைவர் எழுச்சி தமிழர் அங்க உடனே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவரால் முடிஞ்ச உதவி பண்ணிட்டு தான் இருக்காரு. சமீபத்தில் அந்த மாநாட்டுல இறந்த தொண்டருக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். எல்லா இடங்களையும் வந்து தலைவர் எழுச்சி தமிழர் வந்து ஒருத்தவங்க மருத்துவமனையில் இருக்காங்கன்னா அவர் மருத்துவமனை கார்ல போயிட்டு இருக்கப்பே உடனே போன் பண்ணி கலெக்ட் பண்ணி ஒரு தொகையை கொடுத்து தான் போவார். அவர் விளிம்பு நிலையில வந்திருக்காரு. யாருனாச்சும் அவர் மேல அன்பு செலுத்துறவங்க, ஆர்வமா இருக்கிறவங்க அந்த ஹெலிகாப்டர் கொண்டு நிப்பாட்டணும், இப்படி ஒரு தலைவரை பூ போடணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். அதனாலதான் ஒழிய மற்றபடிலாம் வந்து இது ஆடம்பரமான கட்சி கிடையாது, எளிய மக்கள் கட்சி என்பதை தொடர்ந்து நிரூபித்துட்டு இருக்கோம். ஓகே சிவராம், நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் தொடர்பான விசிக தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப வெளிப்படையா பதில் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. ரொம்ப நன்றி.